பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு எனும் இந்த தொடரில் 6வது ஜுஸுவை இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த 6வது ஜுஸுவில் 101 105 வரை முதல் 5 பக்கம். இதில் சூரா நிசாவும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெறப் போகிறது. இதில் இந்த 6வது ஜுஸினுடைய 101வது பக்கத்தினுடைய முதல் வசனம் 148வது வசனமாக இது இடம்பெறுது. லா யுஹிப்புல்லா. இந்த ஜுஸுக்கு பேர் லா யுஹிப்புல்லா என்று சொல்வார்கள். சரி, அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று இதனுடைய பொருள். எதை விரும்ப மாட்டான் இந்த 6வது ஜுஸினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்படுது அப்படின்னா, கூச்சல்கள், சத்தம் போட்டு பேசுவது அல்லது ஆபாசமாக பேசுவது என்றைக்கும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாதிப்பு இழைக்கப்பட்டதனுடைய பாதிப்பினால் அவர்கள் என்ன சொல்வது, உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் கத்துகிறார்கள், ஆவேசப்பட்டு பாதிப்பு ஏற்படுத்தியவர்களை அவர்கள் ஏசுகிறார்கள் அல்லது திட்டுகிறார்கள் என்றால் அது நியாயம் என்ற அடிப்பில் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். மற்றபடி சும்மா கத்துறது, கூச்சலிடுறது அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காது என்று அல்லாஹ் ஒரு பொதுவான தன்னுடைய ஒரு வெறுப்பான விஷயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே பேசுகிறான். அடுத்தடுத்து இந்த 101 பக்கத்தினுடைய அடுத்தடுத்த வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், வேதக்காரர்களுடைய சில விஷயங்களை சொல்கிறான். வேதக்காரர்களை ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்களாம், வானத்திலிருந்து அப்படியே ஒரு வேதம் உங்கள்ட்ட இறங்கணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா குரான் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மறைமுகமாக வஹியாக இறக்கறல்லப்படுது. நேராக எங்களுக்கு குரான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது மட்டுமே இவங்க கேட்டாங்க. இதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இதே இந்த வேதக்காரர்கள், இந்த பனி இஸ்ரவேலர்கள் எவ்வளோ மோசமாக கேட்டிருக்காங்க. அல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்க்கணும்னு கேட்டவங்களாச்சே, அரின் அல்லாஹ் ஜஹரான்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா ஒரு பேர் இடியை கொண்டு அவர்களை தாக்கி அவர்களை மரணமடைய செய்து, பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து, உயிர் கொடுத்து எழுப்பி அவர்களுக்கு அவகாசம் அளித்தான். அவர்கள் தௌராவை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்க கடமைகளை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ஃபைனா ஃபௌகஹும் தூர், அவங்க தலைக்கு மேலே தூர் மலை என்பது உயர்த்தப்பட்டு இப்படியெல்லாம் உடன்படிக்கை பெறப்பட்டது. உடன்படிக்கைக்கு அவர்கள் உடன்பட்டு ஒப்புக்கொண்டு பிறகு அதுக்கு மாறு செய்த கூட்டம் தான் இந்த கூட்டம். உங்களை பார்த்து இப்படி கேட்கறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளானவர்களாக இவர்கள் ஆகிவிட்டார்கள். இவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 102வது பக்கத்தை சொல்கிறேன். இப்போ 102வது பக்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, இவங்க அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளவே மாட்டாங்க, அல்லாஹ் இவங்களுடைய உள்ளங்களை முத்திரிட்டு விட்டான். ஏன் தெரியுமான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சில காரணங்களை சொல்கிறான். ஏன்னா அவங்க உடன்படிக்கை செஞ்சு உடன்படிக்கையை மீறியதுனாலும், அல்லாஹ்வை நிராகரித்ததுனாலும், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் அநியாயமான முறையில் கொலை செய்ததுனாலும் எங்களுடைய உள்ளங்கள் முத்திரிடப்பட்டு விட்டது, எங்களுடைய உள்ளங்கள் பூட்டிடப்பட்டு விட்டது. நீங்கள் எதுவும் எங்களை புதுசாக சொல்ல தேவையில்லை, முகமது ஆகிய நீங்கள் புதுசாக எங்கள் ஷரியத்தை சொல்ல தேவையில்லை. ஆல்ரெடி எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பழைய வேதத்தை நாங்கள் படித்து முந்தைய எங்கள் நபிமார்கள் மூலமாக போதனைகள் கொடுக்கப்பட்டு எங்கள் உள்ளங்கள் நிரம்பி இருக்குன்னு சொல்லி திமிரா பேசுனாங்க. இதனால் அல்லாஹ் அவங்களை முத்திரிட்டு விட்டான். அவர்கள் ஒருபோதும் ஈமான் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது இப்படி வேண்டுமென்று இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இன்னும் அவங்க துணிவாக சொன்னாங்க, இந்த வேதம் வழங்கப்பட்ட யூதர்கள் துணிவாக சொன்னாங்க, நாங்கள் தான் ஈசாவை கொலை செஞ்சோன்னு திமுறா சொல்கிறாங்க. அதாவது கொலை செஞ்சுட்டு தான் அவன் நினச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமா கதலுஹு மா ஸலபுஹு, அந்த ஈசாவை இவர்கள் கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, ரஃபஅல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான் என்ற இந்த செய்தியெல்லாம் 102 தான் இடம்பெறுது. ஆமாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டிருக்காங்க, மறுமை நாளைக்கு சற்று முன்பாக அவர்கள் இறக்கப்படுவார்கள். ஆக இப்படிப்பட்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இவர்கள் தான் வட்டியை முழுக்க பரவலாக்கியவர்கள், உலகத்தில் வட்டியை பரவலாக்கியவர்கள் இவர்கள் தான். இதனால் இவங்க காஃபிர்களாக, இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து அறிவிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு கடினமான கொடுமையான தண்டனை இருக்கிறது. வட்டிக்கும் இவர்களே சொந்தக்காரர்கள் என்ற இடத்துல சொல்கிறான் 102. அடுத்து 103வது பக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய சில பட்டியலில் சொல்கிறான். வஹைனா இலைக்க நபி, மீது நான் வஹி அறிவித்திருக்கிறோம். அதாவது உமக்கு வஹி அறிவித்தது இவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க, வேதமாக வானத்திலேருந்து வரணுங்கிறாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு ஏடாக தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏடாக தான் கொடுக்கப்படணுங்கிறாங்க. உண்மை தூதுவராக அவர்கள் எடுத்து சொன்னால் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், அதுக்கான பல சான்றுகள் இருக்குது தானே. ஆனால் வேணும்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வேதத்திலேயுமே ஒரு உண்மை தூதர் என்று சொல்லப்பட்டது, அப்படி இருந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு மட்டும் இல்லை, இல்லா நூஹி வன் நபியின மின் பஅதி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அல்லாஹ் தஆலா பேர் அடிக்கிட்டே வர. இவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் தரப்பிலிருந்து ஷரிய சட்டங்கள், சிலருக்கு வேதங்களும் இறக்கப்பட்டதே. அவங்கெல்லாம் நேரடியாக வானத்திலிருந்து வேதத்தை கொண்டு வந்தவங்களா? ஏன் இவங்க இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி இவங்களை புறக்கணிக்கிறாங்க? அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு ரசூலன் கது கஸஸ்னாஹு அலைக்க, சில நபிமார்களை பற்றியான செய்தியை நபியே உமக்கு குரானில் நாம் தெளிவுபடுத்தியதும் உண்டு, தெளிவுபடுத்தாததும் உண்டு. நிறைய நபிமார்கள் அல்லாஹ்வின் வரிசையில் வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வின் ஷரியத்தை போதிக்க வந்திருக்கிறார்கள். வக்கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, இந்த வரிசையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் தஆலா பேசியும் இருக்கிறான். நேரடியாக அல்லாஹ் தஆலா
பேசியும் இருக்கிறான். பார்க்க தான் இல்லை, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். இப்படியெல்லாம் நபிமார்கள் பலர் வந்து மக்களை நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்றவர்கள் சொர்க்கவாசிகள், மறுத்தவர்கள் நரகவாசிகள். இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அவர்களை நரகத்தில் தான் புகுத்துவான் என்று சொல்லக்கூடியதான் 103வது பக்கம். அடுத்ததாக 104வது பக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லல் கிதாப் என்று வேதக்காரர்களை அழைத்து பேசுகிறான். குறிப்பாக இங்கே கிறிஸ்தவர்களை, சென்ற பக்கத்தில் யூதர்களை பற்றி, இங்கே கிறிஸ்தவர்களை பற்றி. கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தில் எல்லை கடந்து அளவு கடந்து போகாதீங்க. அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அல்லாஹ்வை விட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் நீங்கள் சொல்றீங்க. அவர் அல்லாஹ்வுடைய கலிமாவாக, அல்லாஹ்வுடைய படைப்பாக, அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையாக, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டவர், இறை தூதராக தான் இருக்கிறாரு. அவரை பின்பற்றுவது என்பது, அவரை நீங்கள் கடவுளாக எடுத்து சொல்வது என்பது தவறு. வல தகூலு சலாசா, அதாவது முக்கடவுள் கொள்கை என்பது கிடையாது, அதுவும் அசத்தியமானது. ட்ரினிட்டி எனக்கூடிய முக்கடவுள் கொள்கையின் மீது நீங்கள் இருப்பதும் தவறு. அதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படிதான் ஈசா உங்களுக்கு சொன்னார் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நினைவுபடுத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை வணங்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் பெருமை அடிக்கவில்லை. அவர் அல்லாஹ்வுக்கு பணிந்தவராக அவர் இருந்தார். அவரை பின்பற்றி அவருடைய சமூகமாகிய நீங்கள் ஏன் அல்லாஹ்வை நீங்கள் நிராகரித்து ஈசாவை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள்? எங்கேருந்து இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு நல்லா தான் கேட்குறான். அடுத்ததாக அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் உண்மையாக ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவங்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது. அவங்களுடைய கூலி அல்லாஹ் தஆலா பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி இங்கே இடம்பெறுது. அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக 105வது பக்கம், இங்கே தான் சூரா நிசா முடியுது. சூரா நிசாவுடைய கடைசி வசனம் 176 என்னன்னா, வாரிசு இல்லாமல் மூத்தானவங்க இறந்தவர்களுடைய சட்டத்தை பற்றி நபி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. வாரிசு இல்லாமல் இறந்தவங்களோட சொத்துல வாரிசு இல்லை, சகோதரர் இருக்காரு, இல்லை சகோதரி இருக்குன்னா அவங்களுக்கு சொத்து இருக்குது. சகோதரர் இருந்தால் அவர் முழுசாக அடைஞ்சிக்குவார். சகோதரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதி கிடைக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரி இருந்தால் 3/2 கிடைக்கும். அதே மாதிரி சகோதரி இப்படி எல்லாம் கலந்து இருந்தாங்கன்னா ஆணுக்கு 2 பாகம், ஒரு பெண்ணுக்கு 1 பாகம்னு சொல்லி இந்த சொத்தை பங்கு வைக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறேன். சூரா நிசா முடியுது. அடுத்து சூரா மாயிதா என்பது இந்த 105வது பக்கத்தில் தான் ஆரம்பிக்குது. இதில் 2 வசனம் மட்டும் இந்த பக்கத்தில் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, அவ்ஃபு பில் உகூத், உங்களுக்கான வாக்குறுதிகள் அனைத்தையுமே நீங்கள் பூர்த்தி செய்யுங்க, அதை பரிபூர்ணப்படுத்துங்க. வேதத்தில் இந்த குர்ஆனில் உங்களுக்கு எதெல்லாம் ஹலால் ஹராம் என்று உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பேண வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த பக்கம் 3வது பக்கத்தில் தான், அதாவது 3வது வசனத்தில் தான் அதை விரிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தஆவுனு அலல் பிர்ரி வ தக்வா, நன்மையின் மீது ஒருவருக்கு உதவிகரமாக இருந்துக்கிறவங்க, பாவத்தின் மீது ஒருவருக்கு உதவிகரமாக இருக்காதீங்க, துணை புரியாதீங்க. நன்மையில தான் ஒன்றுபட்டு நீங்கள் செயல்படணும், பாவத்தில் ஒருவருக்கு உதவியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது சூரா மாயிதாவுடைய 2வது வசனம் 105வது பக்கத்தில் தான் இது இடம்பெறுகிறது.